சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட ஞானசேகரன் குற்றவாளி என சென்னை மகளிர் நீதிமன்ற நீதிபதி ராஜலட்சுமி தீர்ப்பு வழங்கியிருக்கிறார். இந்த வழக்கில் முக்கிய குற்றவாளியாகவும் முதன்மை குற்றவாளியாகவும் சேர்க்கப்பட்ட ஞானசேகரன் குற்றவாளி என தற்போது சென்னை மகளிர் நீதிமன்ற நீதிபதி ராஜலட்சுமி தீர்ப்பு வழங்கியிருக்கிறார். நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் ஞானசேகரன் குற்றவாளி என சென்னை மகளிர் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. தொடர்ந்து தண்டனை விவரங்களை சென்னை மகளிர் நீதிமன்ற நீதிபதி ராஜலட்சுமி வாசித்து வருகிறார். கோகுல், தற்போது ஞானசேகரன் குற்றவாளி என நீதிமன்றம் அறிவித்திருக்கிறது. தற்போதைய விவரங்களை பதிவு செய்யலாம். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் தற்பொழுது நீதிபதி தீர்ப்பை வாசிக்க தொடங்கியிருக்கிறார். ஞானசேகரன் குற்றவாளி என்று தீர்ப்பானது வழங்கப்பட்டிருக்கிறது. தண்டனை விவரங்களை தற்பொழுது நீதிபதி வாசிக்க தொடங்கியிருக்கார். தண்டனை விவரங்களை நீதிபதி படிக்க தொடங்கியிருக்கார். தொடர்ந்து இந்த வழக்கில் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த நாடு முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய இந்த வழக்கில் ஞானசேகரன் தான் குற்றவாளி என்று நீதிபதியால் தீர்ப்பானது வழங்கப்பட்டிருக்கிறது. நீதிபதி முன்பு ஞானசேகரன் எனக்கு அம்மா மட்டுமே இருக்கிறார்கள், அப்பா இல்லை என்று நீதிபதி முன்பு தன்னுடைய வேண்டுகோளை எல்லாம் வைக்கக்கூடியதாக தகவல் நீதிமன்றத்திலிருந்து வருகிறது. தொடர்ந்து தீர்ப்பானது வாசிக்கப்படுகிறது. இன்னும் சற்று நேரத்தில் தண்டனை விவரங்கள் வெளியாகும். தண்டனை விவரங்களை நீதிபதி வாசிப்பார். தொடர்ந்து வாசிக்க தொடங்கியிருக்கார். இது குற்றவாளி என்று தீர்ப்பானது வழங்கப்பட்டிருக்கிறது. முக்கியத்துவம் வாய்ந்த வழக்கில் 5 மாதத்தில் வழக்குடைய விசாரணை நிறைவடைந்திருக்கக்கூடிய நிலையில நீதிபதி ராஜலட்சுமி இந்த வழக்கில் ஞானசேகரன் தான் குற்றவாளி என்ற தீர்ப்பை வழங்கியிருக்கிறார். அதிகபட்ச தண்டனையை வழங்க வேண்டும் என்று ஏற்கனவே அரசு தரப்பு வழக்கறிஞர் மேரி ஜெயந்தி நீதிபதி முன்பு கோரிக்கை வைத்திருந்த நிலையில தண்டனை விவரங்கள் தற்பொழுது நீதிபதியால் வாசிக்க தொடங்கியிருக்கார். நீதிபதி முன்பு ஞானசேகரன் தற்பொழுது அவருடைய வேண்டுகோளை வைக்கிறார். குறிப்பாக எனக்கு அம்மா மட்டுமே இருக்கிறார்கள், அப்பா இல்லை என்றும், தாயினுடைய உடல் சரியில்லை என்றும், தன்னுடைய தொழிலெல்லாம் பாதிக்கப்படும் என்று தன்னுடைய வேண்டுகோளை நீதிபதி முன்பு வைப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. தொடர்ந்து நீதிபதி குற்றவாளி என்று தீர்ப்பு வழங்கியிருக்கக்கூடிய நிலையில அடுத்த கட்டமாக தீர்ப்பின் விவரங்களை வாசிக்க தொடங்குகிறார். அதற்கு முன்பாக ஞானசேகரன் தனக்கு குறைந்தபட்ச தண்டனையை வழங்க வேண்டும் என்று நீதிபதியிடம் கோரிக்கை வைத்திருக்கார். நீதிபதி ஏற்கனவே குற்றவாளி என்று தீர்ப்பு வழங்கியிருக்கக்கூடிய நிலையில தண்டனை விவரங்களை இன்னும் சற்று நேரத்தில் எந்த மாதிரியான தண்டனை வழங்கப்பட இருக்கிறது என்ற விவரங்கள் வெளியாகும். ஏற்கனவே அதிகபட்ச தண்டனை வழங்க வேண்டும். குறிப்பாக மாணவிக்கு பாலியல் வன்கொடுமை என்பது ஒரு கொடூரமான முறையில் நேரடியாக நடந்திருக்கிறது. பல்வேறு அந்த மாணவியுடைய வாழ்க்கையில் பல்வேறு அதிர்வலைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இந்த வழக்கு இருக்கிறது. முக்கியத்துவம் வாய்ந்த இந்த வழக்கில் வழக்குடைய முக்கியத்துவத்தை கருத்தில் கொண்டு இந்த குற்றவாளிக்கு அதிகபட்ச தண்டனையை வழங்க வேண்டும் என்று நீதிபதி முன்பு அரசு தரப்பு வழக்கறிஞர் கோரிக்கை வைத்திருக்கக்கூடிய நிலையில தீர்ப்பானது சற்று நேரத்தில் ஒரு விரிவான தீர்ப்பானது நீதிபதியால் வழங்கப்பட இருக்கிறது. தன்னுடைய கோரிக்கைகளை தொடர்ந்து ஞானசேகரன் நீதிபதி முன்பு வைத்து வருகிறார். தனக்கு குறைந்தபட்ச தண்டனை வழங்க வேண்டும் என்றும், தனக்கு பெண் குழந்தை இருப்பதாகவும், 8 வயது தான் படிப்பதாகவும், தாயினுடைய உடல்நிலை சரியில்லை என்றும், அப்பா இல்லை என்றும், தனக்கு அதனால் குறைந்தபட்ச தண்டனையை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை நீதிபதி முன்பு ஞானசேகரன் நீதிபதி முன்பு வைத்திருப்பதாக நமக்கு தகவலாக இருக்கிறது. பாலா கோகுல், தொடர்ந்து பேசலாம். தற்போது சென்னை மகளிர் நீதிமன்ற நீதிபதி ராஜலட்சுமி தீர்ப்பை வாசித்து வருகிறார். ஞானசேகரன் குற்றவாளி என அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில ஞானசேகரன் தரப்பில் தனது கோரிக்கைகளையும் அவர் நீதிபதி முன்பு முன்வைத்து வருகிறார். குற்றம் சாட்டப்பட்ட 11 பிரிவுகளிலும் அதிகபட்ச தண்டனை வழங்கப்படுமா என்கிற கேள்வி எழுந்திருக்கக்கூடிய நிலையில் ஞானசேகரன் குற்றவாளி என நீதிபதி ராஜலட்சுமி அறிவித்திருக்கக்கூடிய நிலையில் தற்போது தண்டனை விவரங்கள் அறிவிக்கப்பட இருக்கிறது. தொடர்ந்து நீதிபதி ராஜலட்சுமி தீர்ப்பை வாசிக்க இருக்கிறார். கடந்த 5 மாதங்களில் வழக்கு விசாரணை என்பது நடத்தப்பட்டு விரைவாக பாலியல் வன்கொடுமை வழக்கில் இன்றைக்கு இந்த தீர்ப்பானது வழங்கப்படுகிறது. கடந்த டிசம்பர் 23ஆம் தேதி சென்னை அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் நடைபெற்ற இந்த பாலியல் வன்கொடுமை குற்றச்சம்பவத்தில் கைது செய்யப்பட்ட ஞானசேகரன் குற்றவாளி என சென்னை மகளிர் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது.
இந்த வழக்கை பொறுத்தவரையும் பல்வேறு அதிரடி திருப்பங்கள் என்பது இந்த வழக்கில் இருந்து கொண்டிருந்தது. இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட ஞானசேகரன் மட்டும்தான் குற்றவாளியா, அவரை சார்ந்து வேறு யாரேனும் அவருக்கு உடந்தையாக இருக்கிறார்களா என்கிற பல கேள்விகள் எழுந்திருந்தது. அதே நேரத்தில் இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றி விசாரணை நடத்த வேண்டும் என்கிற கோரிக்கைகள் எழுந்து அது சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்காக தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் சென்னை உயர்நீதிமன்றம் இந்த வழக்கை பொறுத்தவரைக்கும் சிறப்பு புலனாய்வு குழு ஒன்றை அமைத்து அந்த குழு விசாரணையை நடத்த வேண்டும் என்று உத்தரவிட்டது. அதன் அடிப்படையில் தற்போது இந்த வழக்கில் தீர்ப்பு இன்றைக்கு வழங்கப்படுகிறது.